உங்களுக்கு கேன்சர்னு ஏன் என்கிட்ட சொல்லல? சொல்லியிருந்தா மருந்து கண்டுபிடிச்சிருப்பியா? என்னால யாருக்குமே வருத்தம் வரக்கூடாது, அதனாலதான் சொல்லல. இந்த பழ பொண்ணு சிகரெட்டை விட்டு தொலைக்க கூடாதா? எப்படியும் செத்ததுக்கு அப்புறம் நெருப்பு என்ன சாப்பிட போகுது, அதனால அது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த நேரத்திலையும் உங்களால எப்படி இப்படி பேச முடியுது? சாக போறவன் தத்துவம் தான் பேசுவான். அனிதா, என்னோட வாழ்க்கைன்ற திருட்டு வீசிடுல இப்ப கடைசி ரீல் ஓடிட்டு இருக்கு. அது எப்ப வேணாலும் ஸ்டக் ஆகி மங்கலாகி ஸ்டாப் ஆயிரலாம். நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. என்னோட கவலையெல்லாம் இப்ப உன்னை பத்தி தான். நோ, நாம காதலிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில மீதமுள்ள நாட்களை நீ வேஸ்ட் பண்ணிட கூடாது. யாராவது ஒரு ஆரோக்கியமான ஆளா பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த கல்யாணத்துக்கு நானும் வந்து கூட்டத்தோட கூட்டமா நின்று ஒரு கச்சதையை போட்டு ஆசீர்வாதம். அது வரைக்கும் இந்த உயிரை பிடிச்சு வைக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் வேணும். அதுக்கு ஒரு 2500 ரூபாய், ஜஸ்ட் 2500 rupees தேவைப்படுது. இந்தாங்க, இதுல 3000 இருக்கு. 3000? இந்தா, எனக்கு 25 போதும். கணக்கு முடிஞ்சு போச்சு. போய் பத்திரிக்கை அனுப்பு. நான் உயிரோட இருந்தா கல்யாணத்துக்கு வரேன், அப்படி இல்லைன்னா பத்திரிக்கை திரும்பி வந்துடும். இந்த 500 ரூபாய் உன்னோட கல்யாணத்துக்கு இந்த அண்ணனோட போய் படமா வச்சுக்க. போ தகச்சு. நான் வரேங்க. வரேன்னு சொல்லாத, ஒரேன்னு சொல்லு. வேஷம் கலைக்கவும் ஓய்வு எடுக்கவும் வேலை இருக்குதம்மா. இந்த 2500 எப்படி செலவு பண்ணலாம்? ஹாய் ஆதி, என்னடா பர்த்டே பேபி, வாழ்த்துக்கள். பைக் புதுசா? அப்பா வாங்கி கொடுத்தது. ஓரமா போங்கயா. பேசாம பார்க் பண்ணிட்டு கூட நடந்து வாங்கப்பா. டேய், பைக் உடனே நிப்பாட்றா. இது பைக்கா? பின்ன எனக்கு டவுட்டா இருக்கு. செகண்ட் வேர்ல்டு வார்ல லார்டு லபக்தாஸ் யூஸ் பண்ண பழைய பீஸ்டா இது. இதை எடுத்துட்டு வந்து லைட் அங்கங்க டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி ஸ்பெஷல் பிராண்ட் நேம் எழுதி உங்க அப்பா உன்னை சீட் பண்ணிட்டாரடா. ஏன்டா இப்படிலாம் பேசுற? பின்ன என்னடா, சைக்கிள்ல போறவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி போறான், அவன் நம்மள திட்டினா அதை நான் பொறுத்துக்கிட்டேன். விந்தி விந்தி ஒருத்தன் நடந்து போறான், அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணி திட்டிட்டு போறான். இதை என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன் இவ்வளவு ஸ்லோவா போற? பாரு, எங்க அப்பா எனக்கு இந்த பைக் வாங்கி கொடுக்கும்போது 20 கிலோமீட்டர் ஸ்பீட தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நான் அவர்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன். நல்லா படிக்கிறேன்னு கூட தான் சத்தியம் பண்ணேன். இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிருக்கியா? பின்ன உன் கூட சேர்ந்தா கிரௌடு பாக்குது. இந்த பாரு, இப்ப நீ 90ல போனீங்கன்னா நான் பின்னாடி உட்கார்ந்து வருவேன். இல்லாட்டி இறங்கி நடந்து ஒரு 90 டிக்கெட்டிங் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். வெரி குட். ரெண்டாவது சொன்னது செய், கிளம்பு போ. சாணக்கியா சாணக்கியா 90ல போடா. போறேன். என்னடா இது, குப்பை தொட்டிக்குள்ள குழந்தை கிடக்குது. குடும்பம் நடத்துற வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற? குழந்தை குடியா? இதா என்னது, குப்பை தொட்டிக்குள்ள குடும்பம் நடத்துறீங்களா? ஏன் வீராண குழாய் எல்லாம் ஃபுல் ஆயிருச்சு, நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டீங்களா? யோ, இப்ப என் வீட்டை விட்டு வெளியே போக முடியுமா முடியாதா? வராதவன் வந்திருக்கிறேன், ஏதாவது சாப்பிட்டு போறேன். இன்னைக்கு என்னடா உங்க வீட்டுல டிஃபன்? இனிமே தாயே ஏதாவது வந்து விழும். வேணா என்ன வேணும்னு சொல்லி இனிமே வந்து விட போகுதா? டோர் டெலிவரி போல இருக்கு. ஹேய், யாரா அவன்? விழ வேடா. ஹேய், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன் பைக்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா சொல்றேன்னு சொன்னனே, அதை இப்ப சொல்றேன். இப்படி அகால மரணம் அடையும் தெரிஞ்சுதான் பைக்குக்கு மாலையை போட்டு ஓட்டு வந்தியாடா? ஐயோ, அதை விடு. உள்ள இருக்கிறவன வெளிய வர சொல்லு. வெளிய வாடா. ஏய் ரவுடி வரனே. I'm so sorry. Hi. Hi, I am Madan. Nice meeting you. எங்க மேல தான் மிஸ்டேக். You just carry on. This bugger must have come in the wrong side. Thank you. மேடம் நில்லுங்க. ஏய், போய் கேளுடா. ஏய்,
ஆமா நீ என்ன வந்த கேக்கன்னு சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க? இது உங்க அப்பா விட்டுறோடா? அதானே. இது என்னோட புது பைக். எங்க அப்பா வாங்கி கொடுக்கும்போது என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு கோடு கூட உள்ள கூட சொல்லிருக்காரு. ஆனா நீ அது மேல ஒரு ரோடே போட்டு வச்சிருக்க தெரியுமா? அதெல்லாம் இருக்கட்டும். பாரு என் வண்டியை பாரு எப்படி இருக்கு தெரியுமா? முதல்ல நீ கிளம்பு. எங்க? வா நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பெப்சி குடிக்கலாம். உஞ்ச பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் எதுக்கு? பின்ன மோதுனா போலீஸ் ஸ்டேஷன் போகாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உன்னை சரக்கு ரயில வச்சா ஏத்துவாங்க. மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நானே ரிப்பேர் பண்ணி தந்துடுறேன். ரிப்பேரா? இனிமே அதுல ரிப்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு? ஹலோ, தாய்லாங்கடையில கொண்டு போய் போட்டாக்க பேரிச்சம்பள கொட்ட கூட தர மாட்டான் தெரியுமா? கொட்ட கூட தர மாட்டான். மச்சான் இத பண்ணு மச்சான். பண்றேன். ஹலோ சாப்ளே, என்ன தனித்தனியா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்க. சின்ன விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. நான் தான் தப்பு பண்ணேன். சாதாரண தப்பா பண்ணிருக்க நீ? அவன்கிட்ட லைசென்ஸ் கூட கிடையாது. அவன் மேல கொண்டாந்து காரை மோதி இருக்கிறியே, இதை நாங்க சும்மா விட்டுருவோமா? ஓ லைசென்ஸ் இல்லையா? ஓகே. என்ன உள்ள இருந்து பொருள் எடுக்கிறியா? போனா ஆனா இதுங்க கையில ஹலோ போலீஸ். போலீஸ்ல வேணாம் மேடம். மேடம் நீங்க பாக்குறதுக்கு சுமாரா இருக்கிறீங்க, கையில வேற போன் வச்சிருக்கீங்க. செல் அழகிகளை எல்லாம் போலீஸ் கைது பண்றாங்களா? எதுக்கு பிரச்சனை? நாம ஃப்ரெண்ட்ஸாவே பிரிச்சுக்கலாமே. பை பை டாடா, எங்களை விட்டுருங்க. எங்க விடுங்க? புது கார் கோடு விழுந்திருக்கு. 2000 எடுங்க. 2000 5000 நல்லா கிக்கா இருக்கும். நேரா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்கதான் ஒயின் ஷாப் இருக்கு. ஐ அம் ஆஸ்கிங் 2000 rupees. 2000 rupees-ஆ? ஒரு நிமிஷம் மேடம். ஆதி உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது? என்கிட்ட 250 rupees தான்டா இருக்கு. பரவாயில்லையா, என்கிட்ட வெறும் 250 லாம் இருக்கு. அதையே கொடுத்துரு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், டோன்ட் மைண்ட். வெறும் 250 தான் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்ப வாட்ச் கொடு. வாட்ச் எந்த கொஞ்சம் பழசு. இவன் கட்டிருக்கான் பாருங்க, அது துபாய் ஏர்போர்ட்ல வாங்குனது. குறா குறா கேக்குறாங்களா? குறா பைக்க கொண்டு வந்து மோத தெரியல. குறா மாடர்ன் ட்ரெஸ் போட்ட மகாலட்சுமி அது. குறா என்ன இங்க பாருவே. குறா மேடம் 1 மினிட். என் வாட்ச் கேட்டீங்க, அதுக்கு நீ என் ஃப்ரெண்டோட செயின்லாம் கேட்க கூடாது. ஹலோ, செயினையும் கொடு. குறா கலெக்டர் மேடம் கேக்குறாங்கல. மேடம் உள்ள ஒரு வெள்ளி அரணா கொடி போட்டிருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படுமா? ஷட் அப். இனிமேலாவது பைக்க சரியா ஓட்டுங்க. பைக்குன்னு இருந்தா ஓட்ட மாட்டோமா? மத்தவன் ஓட்டினா நீ நாங்க பாப்போம், அவ்வளவுதான். இவ்வளவு திமிர போற பத்தியா? பணக்கார பொண்ணுடா. எல்லாம் ஒன்னால வந்தது. சனைக்கா 90ல போடான்னு. இப்ப எல்லாமே போயிடுச்சு. இப்ப நான் வண்டியில எப்படி வீட்டுக்கு போறது? அந்த லோடு வேற இருக்கான். உனக்கு தேவை ஒரு பைக் மச்சான், கவலைப்படாத, பைக் கிடைச்சாச்சு. ஹலோ என்ன சார்? ஒரு குங்குமம் கொடுங்க. என்னங்க சார்? தேங்க்யூ. சார் என்ன சார் வண்டி எடுக்கிறீங்க? அங்க என்ன போட்டிருக்கு? குங்குமம் வாங்குங்க, பைக்கை ஓட்டிட்டு போங்க ஜாலியா. அதான் நான் பண்றேன். சார் 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 ஓட வந்து நான் என்ன சொல்றேன்? கூதரி தக்க தக்கிட்ட தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு தீக்கு தக்க ஜனக்கு ஜனக்கு தக்க டிக்கெட் தக்க தாக்கு. நடராஜர் நடனப்பள்ளி. ஆஹா, உள்ள கிளாஸ் நடக்குது. எப்படியாவது ஒரு 2500 ரூபாய் கலெக்ட் பண்ணணுமே. எப்படி உள்ள போறதுன்னு தெரியலையே. நில்லு, டீ உள்ளேயா போகுது? எல்லாத்தையும் உள்ளதான் போகுது. எந்த உள்ள இல்ல, அந்த உள்ள. ஆமா உள்ளதான் போகுது. நான் கொண்டே கொடுக்குறேன். ரீசெண்டா இருக்கீங்க, இந்த வேலைக்கு வந்துட்டீங்க. எந்த வேலையும் கேவலமானது இல்ல. ஒரு 1/2 hour கழிச்சு வந்து கலெக்ட் பண்ணிக்கிறியா? சாரி சார், நான் பிஸி. 1 hour கழிச்சு வரேன். ஏன் புலிக்கு பல்லு விளக்க போறியா? இல்ல, கிள்ளிக்கு நகம் புடுங்க போறேன். உனக்கே நீ எப்படி பிடிக்குவ? அதே மாதிரிதான் இருக்குது. அப்படியே இரு, ஒரு டிச்சு போட்டுக்கிறேன். திமி தக்க ஜுனு தக்க திமி தக்க ஜுனு. பாத்தியா குழந்தைல என்னமா ஆடிட்டு இருக்காமா? பேஷ் 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 பேஷ். என்னமா ஆடிட்டு இருக்கான்? பாத்துட்டீங்க. என்ன மன்னிச்சுங்க மாஸ்டர். உள்ள இருந்து ஏதோ மியூசிக் கேட்டதுனால நான் என்ன மறந்து குதிச்சிட்டேன். குதிச்சியா? அப்படி எல்லாம் இன்னொரு தடவை சொல்லாதடா அம்பி. ஏன் இப்படி ஒரு ஜதி சுத்தமான டான்ஸ் நான் பார்த்ததே இல்ல. போய உன் கையிலயும் கால்லயும் சாட்சாத் நடராஜ பகவான் தான் குடிகொண்டிருக்கார். அவரா குடியிருக்கார். இது வரைக்கும் வாடகையே கொடுத்தது இல்லையே. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? ஏதோ என் பிரச்சனை நான் சொல்லிட்டு இருக்கேன். அது போட்டோம். என்னடா அம்பி பண்ணிட்டு இருக்க? நானா கலெக்டர். ஆ? ஆபீஸ் பக்கத்துல ஒரு டீ கடையில சர்ராங் சாக் டீ ஆத்தின்னு இருக்கேன். அப்படியா? லேட்டா போனா மாஸ்டர் என் மூஞ்சில வெண்ணி தண்ணியே ஊத்திடுவார். அதனால நான் வர்றேன். போயிட்டு வாப்பா. இருங்கோ. ஆத்தனே இத அப்படியா? என்னுடைய அக்கவுண்ட்ல நீங்க சாப்பிட்டுருங்க. நீங்க நான் வரேன் போயிட்டு மாஸ்டர். வாப்பா. வரேன் ஸ்டூடெண்ட். பகவான் நல்ல கலைய கொடுத்திருக்கான். சீக்கிரமே அவன் கண்ணை திறந்துட்டான்னா இன்னொரு சலங்க ஒலிதான். எக்ஸ்கியூஸ் மீ. யாரு இது? ஒரே கல்ப்ல அடிக்கிறீங்களே. தேங்க்யூ. நீங்க எத்தனை வருஷமா டான்ஸ் கத்துக்கிறீங்க? கத்துக்கிறதா? அதுக்கெல்லாம் எனக்கு எதுங்க வசதி? டெய்லி நான் இங்க இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருப்பேன்.
எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதுல பளிச்சுன்னு தெரியுத உங்க ஸ்டெப்பை மட்டும் நான் நோட் பண்ணி அதை அப்புறமா பிராக்டிஸ் பண்ணி பார்ப்பேங்க. நீங்க தான் என்னுடைய ஞான குரு. அது மட்டும் இல்லைங்க, டீ கடையில கொத்து பரோட்டா போடும்போது இப்படி அட்டமி பண்ணி பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஓனர் வீட்டுல சாணி மிதிக்க சொல்லுவாங்க, அத கூட இப்படி இப்படி மிதிச்சு பழகிக்கிட்டு இருக்கேங்க. இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு இப்படி ஒரு கஷ்டமா? இப்பெல்லாம் பெரிய கலைஞர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாருங்களேன், பஞ்சாப்ல சண்டிகார்ல இன்டர்நேஷனல் டான்ஸ் காம்படிஷன் வருது. அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இது பெரிய டான்ஸர்களுக்கு உண்டானது. நீங்க குட்டி டான்ஸ்ன்றதால உங்களுக்கு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. அதுக்கு நான் செலக்ஷன்ல ஆயிட்டேங்க. ஆனா ட்ரெயின்ல சண்டிகார் போறதுக்கு என்கிட்ட காசு இல்லைங்க. எவ்வளவு ஆகும்? என்ன போறதுக்கு ஒரு 2500 ஆகுங்க. திரும்பி வர்றதுக்கு? அது நான் as usual வித்தவுட்ல வந்துருவேங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். லாக்கர் அங்க இருக்குதா? தேங்க்ஸ். இதுல 3000 இருக்கு. ஐயோ, எக்ஸ்ட்ரா 500 அது எனக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கு உதவும். எனக்கு எதுக்கு? உங்க Dress சைடுல கிழிஞ்சிருக்குது. அதை நான் 1 வீக்கா நோட் பண்ணிட்டு இருக்கேன். அதை நீங்க கொஞ்சம் ஸ்டிச் பண்ணிக்கங்க. நான் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து உங்களை பாக்குறேன். நான் தான் பேட்டிங். நான் தான் bowling. வெல், நான் தான் கீப்பிங். அப்ப நான் தான் அம்பையர். ஏய், நீ அம்பையரா? உன் பாடி கண்டிஷன் உனக்கு தெரியுமாடா? அவுட்னாக்க ஒரு கையை மேல தூக்கணும், சிக்ஸர்னாக்க 2 கையை மேல தூக்கணும், 4னாக்க இப்படி காத்த வெட்டணும். இதெல்லாம் உன்னால முடியுமாடா? அதுக்கு தானே சப்ஸ்டியூட் வச்சிருக்கேன். உனக்கு ஏதுடா சப்ஸ்டியூட்? சரி சரி, விடுப்பா விடுப்பா. விடு 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 விடு. ஆனா ஒண்ணு, அம்பையருக்கு சப்ஸ்டியூட் வச்ச ஒரே ஆள் நீதான். யார் அது பிளிறது? என்னைய ஆட்டத்துக்கு சேர்த்துக்கோங்க. ஒன்னேவா? கிரிக்கெட்டுங்கிறது ஜஸ்ட் 11 பேர் மட்டுமே விளையாடுற விளையாட்டு. அதுல திடீர்னு இப்படி எக்ஸ்ட்ரா 5 பேர் வந்தா சேர்க்க முடியாதுன்னு சொல்றா. நான் பேட்டிங் பண்ணணும். பேட்டிங்கா? உன் கையில பேட்டை கொடுத்தா யானை தும்பிக்கையில குச்சி ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது, போடா. என்னடா? என்ன பார்த்தா டாங்கரே, இந்த யானைக்கு மதம் பிடிச்சாலும் பரவாயில்லடா. என்னப்பா சின்ன பையன் குழந்தைங்க வந்து தெய்வம் மாதிரி என்ன நீ? என்னது இது தெய்வமா? என்ன தெய்வம் இந்த சைஸ்ல இருக்கு? இல்லையா? முடியாது, போடா. சும்மா நீ இல்லாம கேமே இல்லடா. அதான் இப்படி குடுக்க போறீங்களா பேட்டரி? இல்ல, இது வந்து குடுங்கறல. குடுற அந்த பால. ஒரே பால்ல கிளீன் பவுல்ட் ஆக்கி காட்டுறேன் நான். பாப்பா. ஹலோ, கிரீஸ் இந்த பக்கம் இருக்கு. தெரியும், ஒரு ஃபோர்ஸுக்காக வந்தேன். டேய், இங்க இருந்த ஸ்டம்ப் எங்கடா? இந்த ட்ரம் தான் ஸ்டம்ப் முன்னாடி நின்னு மறைச்சிட்டு இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணி போடுறா. இப்போ போடுறான் பாடுறா. வெளியே போடா, வெளியே போடா. ஆக்சிடென்ட். அம்மா. நோ பால். நோ பாலா? ஆமா. என்னடா வேர்ல்ட் கப் அம்பையர் மாதிரி ஆயிட்டியடா? டேய் திருஷ்டி பூசணி, ரொம்ப ஆடாதடா. பால போடுறா. இப்ப பா, 6 பால் போட்டா 1 ஓவர். ஆனா அதே பால் படாத இடத்துல பட்டுச்சுன்னா நீயே ஓவர். வாட்ச் இட். அடே தர்பூஸ், குண்டு மாமி வீட்டு ஜன்னல் கண்ணாடியை அடிச்சு உடைச்சிட்டியாடா? எஸ்கேப். டேய் டேய், அவன் தப்பிச்சு ஓடுறான் பாரு. அப்படியே மடக்கு. ப்ளீஸ் மேன். ஐயோ, என்ன மாட்டி விட்டுறாதீங்க. ப்ளீஸ் மேன். ஐயோ, மாமி வராங்க. ப்ளீஸ். உங்க வீட்டு ஜன்னல் உடைச்சது இந்த பையன்தான். அதுவும் எந்த ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான்? மாஸ்டர் பெட்ரூம் ஜன்னல உடைச்சிருக்கான். எவ்வளவு பெரிய கட்டில் போட்டிருக்கீங்கன்றது நாங்க இப்பதான் பார்த்தோம். சொல்றா. மாமி, நான் சின்ன பையன்றதுனால எல்லாரும் என்ன மாட்டி விடுறாங்க மாமி. வேணும்னா அண்ணா கிட்டே கேளுங்க யாரோ அண்ணன் தானே, சொல்றா. போட்டு கொடுத்துருவேன். சொன்ன செத்த. என்ன தயக்கண்டா, சொல்றா. இவன் தான் ஆண்டி. நான் எங்கடா உடைச்சேன்? என்னடா ஒண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் கொடுக்குற? பேட் கூட நீ தானே. ஐயோ, இது எப்படி ஏகே வந்துச்சு? அண்ணன் தம்பி கடையில ஏதோ உள்குந்து இருக்கு. நீங்க நம்பாதீங்க. நான் மாமி சாமி விக்கிற மாதிரி ஸ்டைலா போகுது. நான் மாமி இல்லடா, பொறுக்கி. வேணும்டா உனக்கு? நம்ம பேர் தான் ஸ்டார்டிங்ல இருக்கு. அப்புறம் என்னடா தேடிட்டு இருக்க? நம்ம பேர் யாருக்குடா வேணும்? கூட எதுனா ஃபிகர்ஸ் டிராவல் பண்ணுதான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாரு, கலாவதி. ஏஜி 82. இது காலாவதி ஆயிடுச்சு. பாலாமணி வயசு 70. இது பெர்மனன்ட் பெர்த் கேஸ். தையல் நாயகி 71. 71.
இதெல்லாம் பிரிட்ஜ் ஏறி உள்ள வர முன்னாடி பாடி ஆயிருக்கு மேடா. சரக்கு ரயில்ல போக வேண்டியதுல ஏன்டா இதுல ஏத்துறாங்க? ஒருவேளை ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்குமோ? இருக்கும் இருக்கும் கீழே பார். இல்லையா? இங்க பாருடா. மீரா 22, ஜாஸ்மின் 20, பிரியா 21, அனிதா 18 and ஸ்வேதா 19 மச்சான். ஆஹா, 5 பேருக்கு ஏத்த மாதிரி 5 வந்திருக்குதுங்க. எல்லா ஆளுக்கும் ஒண்ணொண்ணு. ஓகேயா? உள்ள போங்க. ஃபர்தரா வேற யாரும் ஏத்தாது. ஓட சீக்கிரம் ஏறா. போங்க. ஓடு அது ஏற. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. ஜன்னல் சீட் எனக்கு, ஜன்னல் சீட். ஏன்டா பறக்குற? ஜன்னல் சீட் குழந்தைங்க மாதிரி. பெரிய பசங்க விளையாடலாம் விளையாடா மச்சான். அந்த 5 எங்க செட்டில் ஆயிருக்கு நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நீ போனேன்னு வெச்சுக்கோ, அது நல்லா அப்செட் ஆயிடும். அதனால நான் போறேன். இங்க பாரு. ஓகே. ஏ மச்சான், கார்க்கு ஓபன் பண்ணும்போது சாஃப்டா ஓபன் பண்ணு. டன்னு ஒரு சவுண்ட் வரணும். மச்சான், என்ன மச்சி? யார் வந்திருக்காங்க தெரியுமா? எவடா? ஐயோ, அன்னைக்கு வந்தாலடா அந்த பொண்ணுடா. நம்ம பைக் அடிச்சு வாட்ச் செயின் எல்லாம் புடி இருப்பானே, அவ வந்திருக்காடா. இன்னைக்கு அவளை என்ன பண்ற பார். விடவே கூடாதுடா அவளை. 4 ரவுண்ட் ஏத்திட்டு போயிரு. ஏய், அதெல்லாம் ஓல்ட் ஸ்டைல்ரா. எப்படி அந்த டுபாக்கூருங்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தூக்கிடுவாளுங்க. தூங்கின உடனே அவளுங்களோட பொட்டியெல்லாம் எடுத்து போய் என்னடா கடல் அடிச்சுட்டு சும்மா அவளுக்கு பொட்டியெல்லாம் தூக்கி வெளில போட்டுன்னு வச்சுக்கோ. மாட்டிக்கு துணி இல்லாம சும்மா நாத்து பிடிச்ச ட்ரெஸ்ஸோட சாரி சொல்லதான் வந்தேன். என் மேல இன்னும் கோவம் போல இருக்கு. அன்னைக்கு பைக் மேல மோதினது என் தப்புதான். என்கிட்டயும் லைசன்ஸ் இல்ல. நீங்க சத்தம் போட்டு பப்ளிக்க கூப்பிட்டதுனால தான் அப்படி பண்ணேன். பணம் வாங்கினது, வாட்ச் வாங்கினது எல்லாம் என் தப்புதான். நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துடுறேன். இட்ஸ் ஆல் ரைட் பேபி. ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னா கூட பரவாயில்ல, எனிமையா இருக்க வேண்டாமே. எதுக்கு இனிமையா இருக்கணும்? ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். ஒரு லார்ஜ் விட்டுக்கிறீங்களா? ஐயோ, எனக்கு இந்த ஓ, பழக்கம் தண்ணி இல்ல. மிக்ஸ் பண்ண அடிக்க மாட்டீங்க போல இருக்கு. ராவ அடிப்பீங்க போல இருக்கு. அவரு எதுவும் பேச மாட்டாரா? அவன் கிடக்குறா, விடுங்க. அதெல்லாம் சரி பண்ணிக்கலாங்க. இதான் அடிக்க மாட்டேன்ட்டீங்க. எங்களோட சேர்ந்து சாப்பிடவா செய்யுங்க. ஏய், அந்த பார்சல் எல்லாம் எடுக்கப்பா. என்ன பார்சல்? என்ன பார்சலா? யாரா பார்சல் கொண்டு வரதா சொன்னது? நான் தான். எங்கடா பார்சல்? வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் மச்சி. வர்ற அவசரத்துல மறந்து வச்சுட்டு வந்துட்டியா? ஒண்ணு சாரி, உங்க முன்னாடி வச்சு அவ முன்னாடி பரவாயில்ல, வச்சிட்டேன். நான் பிரியாணி எடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாமே. ஃப்ரெண்ட்ஷிப்னா இது ஃப்ரெண்ட்ஷிப். எக்ஸ்கியூஸ் மீ, நல்ல லெக் பீஸா போட்டு எடுத்துட்டு வாங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லுங்க. ஓகே. ஏன் கண் கலங்குறீங்க? ஒரு பிரியாணியா இருந்து என் லைஃப்ல இப்படி ஒரு பிரியாணியை சாப்பிட்டதே இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்கு. யார் பண்ண? நான் தான். நீங்களா? என்ன ஒரு கைப்போக்கும், என்ன ஒரு வாசனைன்னு ஆதியே உங்களை பாராட்டினா. வாசனை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெயினே நார போகுது. What do you mean by that, baby? நீங்க சாப்பிட்ட பிரியாணில ஆப்பிரிக்கால யானைக்கெல்லாம் வயித்தை சுத்தம் பண்ற பேதி மாத்திரையை கலந்திருக்கேன். யானைக்கு 1/2 மாத்திரை தான் தருவாங்களாம். ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் 6 மாத்திரை போட்டிருக்கேன். 6 மாத்திரையா? ஏது மாத்திரை இல்லடா, ஒரே அடியா யாத்திரடா. சீக்கிரம் வாங்கடா, வாஷிங் ஏரியாவுக்கு போலாம். ஐயோ, உள்ள இருக்கிறது யாரு? அம்மாவா, ஐயாவா? ஐயா, சீக்கிரம் திறந்துருங்க. இப்ப நீங்க திறக்கல, அப்புறம் நாங்க. சும்மா இருடா. மூடலாண்டா. அதை மூட முடியுமாடா? அப்பா, ஐயா, சீக்கிரம் திறங்க, சீக்கிரம் திறங்க. ஹாய். சூட்கேஸ் குடியா? வாங்கடி. பாத்து டேமேஜ் ஆகாம இறக்குப்பா. என்னய்யா, வெறும் 40 கிலோ தான் இருப்பா போல இருக்கு. வண்டியில ஏறும்போது 70 கிலோ இருந்தையா. 25 வாட்டி போனாக்க 40 கிலோவா குறையாம என்ன செய்யும்? நீ என்ன சொல்றேன்னு புரியல. உனக்கா இன்னொரு வாட்டி போயா காட்ட முடியும்? மீட்டருக்கு மேல தரேன், போயா. ஐயோ, அம்மா. ஹாய் ஹாய். ஆயா, அதான்டா இங்க ப்ராப்ளமே. என்னடா போர்ட்டர் ஒண்ணு தூக்கிட்டு வராரு? சும்மா ஒரு டைம் பாஸ் தான். லக்கேஜ் எங்கடா? நான் தான்டா லக்கேஜ். உங்க வீட்டுல தண்ணி வசதி இருக்குல்ல? இருக்குடா. அது போதும்டா, சீக்கிரம் கூட்டு போடா. கூட்டு போங்கடா, குளுக்காம கூட்டு போ.